உங்களோட கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு கல்லுப்பை ஒரு புடி எடுத்துக்கோங்க. இது என்றைக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு 4 கிழமை நட்சத்திரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு புடி கல்லுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் பூஜையில் நின்று என்னோட கடன்கள் கூடிய விரைவிலேயே அடையணும், சீக்கிரம் நான் மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு உங்களோட வேண்டுதல்களை வேண்டுங்க. வேண்டிட்டு அதை ஒரு தட்டில் அப்படியே பரப்பி வச்சுருங்க. ஒரு சில்வர் தட்டில் அப்படியே பரப்பி வச்சுருங்க. அது மேலே ஒரு சூடத்தை வச்சு நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றி அந்த சூடை எரியிற வரையும் அப்படியே இருக்கட்டும். சூடம் எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சி சிங்கிலையோ இதுலேயோ ஊற்றிடுங்க. இல்லை வெளியில் கூட நீங்கள் கால்படாத இடத்துல செடி கொடி ஓரமாக கால்படாமல் ஊற்றிடுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களோட கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும். இது உங்களோட உழைப்பையும் போட்டுகிட்டே இந்த தாந்திரிக வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யணும். வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு என்னோட கடன் அடையணும், சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறாது. உங்களோட உடல் உழைப்பு, அதாவது உங்களோட உழைப்பு 100% இருக்கணும். இருந்துக்கிட்டே இந்த வழிபாடு முறையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு, கர்ம வினைகள் அடிபட்டு உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள்லாம் மன உளைச்சல்கள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி.